ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பு அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான். முகம் பாருங்க, கண்ணாடியா இருந்துட்டாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்னப்பா ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு. அப்படியா? உண்மையிலேயே அபிநயமா இருக்கு, நல்லா இருக்கு உண்மையிலே நல்லா. ஏன்னா நல்ல பொருளுக்கு விளம்பரமே தேவையில்லை. அற்புதமான ஒளிபெருக்கி, அதுலயும் பாருங்களே அற்புதமான இசைக்கலைஞர்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இது இரண்டுன்னா விடிகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ஆமா, என் தெய்வமே. அதுலயும் பாருங்களே முக்கியமான புள்ளி யாரு? நம்மெல்லாம் தொழிலாளியா இருந்துட்டாலும் நம்மளுக்கு முதலாளி யாருப்பா என்று? ஆமா, எங்க முதலாளி தங்க முதலாளின்ற மாதிரி தங்கமான ஒரு மனிதன் என்னுடைய அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் சக்திவேல். ஆமா, ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்திங்க சக்திவேல் இருக்கட்டும். ஆக பாருங்களே, நாடக அமைப்பாளர் மகிய எனது அன்பு தம்பி மகிய எங்கு சென்றாலும் வெற்றி முரசு கொட்டி வரும் கல்விமடையை சேர்ந்த அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள். அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்கள்லாம் நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்க. ஒரு வாரத்தில் இப்படி பாத்தியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, எல்லாம் அந்த இறைவனுடைய செயல். நம்ம இங்க வரணும், ஊர்காசம் வாங்கணும் இருந்திருக்கு. இருக்கட்டும். ஆக பாருங்களே, அப்படி இருந்துட்டாலும் இங்க யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி மேடை நாடகம். ரொம்ப சந்தோஷம். நன்றி தம்பி, நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும். இருந்தாலும் கலை வந்துட்டாலே கலகலன்னு இருக்கணும். என்ன பங்காளி? அப்படி இருக்கணும். இதனால முருகனை வணங்க வேண்டும். ஓம்கார பொருளின் உட்பொருளை விளங்கி ரீங்கார துணியுடன் ஈசனாரின் ஒரு சிவிதில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருள்கூர் நல்வனங்க மண்டபா மிருகா ஆறுமுகமும் 12 கையும் வேலும் பிழைந்த மெய்யம் ஜபமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனே வேள்வி மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை எனும் நெரு பருவங்களையும் தாண்டி மங்கை பெருமைதான் மருகனது திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அழகானி பழனி மலையாண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா,
நாமெல்லாம் இப்ப எங்க போறோம்? திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆளோலம் சோ, ஆளோலம் சோ, ஆளோலம் சோ, அப்படி சோ சோ சோன்னு கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற விரணப்பரில் உச்சரித்து வனமோடி வரும் வரவியலை கானத்தால் வரட்டு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடனு பருவம் அடித்த பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும். பாருங்களேன், அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளையா, 7 ஆண் குழந்தை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் தினை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காருங்க. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? காவல் பார்க்கணும். காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல் இருக்கணும்ல. காதல்னா என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்? அப்ப காவல் பார்க்குற மாதிரி காதலை பார்க்கணும். காதலுக்கு ஏன்னா இந்த கதையே லவ் ஸ்டோரி தானுங்க, காதல் கதை தானுங்க. இருக்கட்டும் பாருங்க. அப்ப என்னுடைய காதல் எப்பேற்பட்ட, என்னுடைய வயது தான் தெரியுமா? எத்தனை வயது? என்னுடைய வயது அப்பதான் 12ல இருந்து 13 ஆரம்பங்க. உங்களுக்கு வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 தான் ஆரம்பமே. ஏங்க ஆமா உண்மைதானுங்க. வள்ளியோட வயது எத்தனை? 12 தான் ஆரம்பம். ஆமா, கதையின் முறைப்படி 12 தான். பாருங்களே, அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆட்சி வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆட்சி இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிருது. எனக்கு அம்பட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்யறது? ஆசையெல்லாம் மனிதன், நிறைய மனிதன் இருக்காங்க. ஆசையில எத்தனை விதமான ஆசை? ஒண்ணு சிற்றின்பம், நேரமே இல்லைங்க, நேரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. மற்றொன்று பேரின்பம் இருக்காங்க. ஏன்னா சிற்றின்பம் என்பது காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலைன்றிருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஆசைங்க. அது என்ன ஆசை தெரியுமா? அதான் பேராசை. பேராசை என்பது பெரு நஷ்டம். அவரை கஷ்டத்திற்கு போகக்கூடாது காரணத்தினால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கதையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் மனசுல யார் இருக்கா தெரியுமா? அவர் எப்ப வருவார், எவரு எப்படி வருவார், வருவார் வருவார். இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா 8 மணிக்கு ஆள் வெளியில வந்து எதுக்கு கொய்யாப்பழம் வைக்கவா? என்ன கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கவா கூட்டிட்டு வந்திருக்கோம்? அதானே, அப்படியாலே கூட்டிட்டு வந்திருக்கோம். குறித்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் ஆள் அன்னைக்கு 3 மணிக்கு விட்டுருவானுங்க வெளியில. சரி இருக்கட்டும். ஆக பாருங்களே, அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானே 5 வயதுல அரியா பருவத்தில் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கு. 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்களிடம் அப்படி வா வா வான்னு எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோறும், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்திடும்
வர்ற வார்த்தை சரியில்லையே. பயமுறுத்த மாதிரியே வர்றீங்களே தம்பி. நாங்கள் யதார்த்தமாக உங்களை பார்க்கவே இல்லை. யதார்த்தம் ஒன்று என்ன. சரி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆமாம், ஏன்னா நம்மளாம் எல்லாமே இந்த ஒரு நாடக கலைன்னு ஒரு நாடகம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எங்கள் இந்த நாடக கலையோடு சேர்ந்த குடும்பம் தான் நம்மளாம் ஒரு கலை குடும்பம் தான் இந்த இடத்துல. அப்போ கலை குடும்பமே வந்து எனக்கு அன்பளிப்பு கொடுக்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆமாம் ஆமாம், அப்படியே என் பிள்ளை மணி. சரி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. எனக்கு அன்பளிப்பு கொடுத்து ரொம்ப எப்படி அபிநயாவா அன்பு தம்பி அபிநயா ஒளிபெருக்கி சார்பாக எனக்கு ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்து ரொம்ப வெட்டி அன்பு தம்பிக்கு நன்றி 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 நன்றி. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப நன்றி. இருக்கட்டும், இருந்துட்டாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா. இங்கிட்ட என்ன சத்தம்? சரி, இருக்கட்டும். ஆக பாருங்களேன், எந்த விஷயத்துலயுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்ற முடியும். போட்டினா யார் யாருக்குங்க போட்டி? உங்களுக்கு எனக்கு போட்டியா? சார், தேவையே கிடையாது. நம்மளுக்குள்ள போட்டியே கிடையாது. ஆனா போட்டி போடுறதுக்கிட்டே கூடவே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்க. யார் அவர்? அவர்தான் நாரத மகரிஷியாம்ல, நாரத மகாமுனிவர். எப்ப நாரத மகா அந்த பையன் யாரு? சந்தனம் அனக்குது. சந்தனகுமாரா? முனிவர் சந்தனகுமாரா? ஆனா அந்த ஆளுக்கு சேட்டையாம்லையா? சேட்டையா? படிச்ச திமுருங்க. திமுறா? அதுலயே படிச்ச திமுறா? டாக்டர் பட்டம்ல. அது சரி, மருத்துவர் பட்டம் வாங்கினவர். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒட்டமெல்லாம் மஞ்ச கொழுப்பாம்ல. சந்தன பூசிக்கு இருக்காரு. வரட்டும், கரைச்சிருவான். வெளியே வரட்டும், பங்காளி சொன்ன மாதிரி கரைச்சிருவோம். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் சேட்ட சந்திரகுமாரா, வள்ளி கலை அரசியா? நாரதர் சந்திரகுமாருக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலை அரசிக்கு என்ன திறமை இருக்கு? குலவரி சண்டை ஓடனே அதை நாங்க பார்த்து சிரிக்கணும். ஒரு கட்ட கிட்ட இருந்தா கொண்டு வா தம்பி. கல்லுல அந்த கல்லுல சிரிக்கிறேன். இருக்கட்டும். அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவ வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாசித்துக்களை கடிதவர் யாரும் நாரத மகாமுனிவர். கிரீட 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமிரு பிடிச்ச நாரதர் சந்தனகுமார் அவர்கள் செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சொல்லுவேன், செவியில கேட்டுக்கிட்டே இருப்பார்ல. வெளியில வரட்டும், இருக்கட்டும், அவரை சந்திப்பார் என்பதாக. ஏன்னா நம்ம வந்தோம் அப்படின்னோம்னா ஒரு 2 விஷயத்தை மக்கள் மத்தியில போய் சேர்க்கணும். 2 விஷயத்தை 2 கருத்துக்களை மக்கள் மத்தியில கொடுக்கணும், உரையாடணும்ல. இந்த நாடகம் நடக்குது இல்லைங்க, நாடகத்தினுடைய பேர் என்னங்க? வள்ளி திருமணம். வள்ளி திருமணம். சரி, இருக்கட்டாக பாருங்களேன். வள்ளி திருமணம் இந்த நாடகம். இந்த நாடகம் எதற்காக வைக்கிறாங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த நாடகம் எதுக்கு வைக்கிறீங்க? பொதுவா கிராம பகுதியில் பண்பாடு மாறாம இன்னைக்கு நாடக கலையை கொண்டு வந்திருக்கீங்க. எதற்காக வைக்கிறீங்க? நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், நம்ம எல்லாம் சந்தோஷமா வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாடகம் வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? இல்லை, என்ன ஒரு விஷயம் தெரியுமா? எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. எத்தனை கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நம்ம நாடக கலையை கொண்டு வந்துடுறாங்க பார்த்தீங்களா? ஏன், என்ன காரணம்? நம்ம நாடகம் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு நிறைவு முடிகிறது? எத்தனை மணிக்கு ஆரம்பமாவது? 10:30. பார்த்தீங்களா? ஆக பாருங்க, சரியா ஒரு 10:30க்கு ஆரம்பிச்சிருவோம். அதே போல 5:30 முடிப்பது 5:30க்கு. 5:30 6 மணிக்கு நம்ம முடிப்போம் நாடகத்தை. ஏன், என்ன காரணம் பாருங்களே. இதே போல இன்னைக்கு எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் வந்திருக்கு. கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சு சரியா ஒரு 12 மணி 11 12 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. ஆமாம், அந்த நிகழ்ச்சிக்கு 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா. நம்ம நிகழ்ச்சிக்கு விடிய விடிய கத்துனாலும் 40-45க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. 60 ரூபா கேட்டா 60 ரூபா கேட்கறாங்க. என்ன கேட்டா 60,000 கேட்டா 60,000மா? 60,000மா? 1.5 மணி நேரம் ஆடுறதுக்கு 1.5 லட்சம் ரூபா. 1.5 மணி நேரம் ஆடுறதுக்கு 1.5 லட்சம் ரூபா பாருங்க. அப்படிலாம் இருக்கு. இப்ப உள்ள அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்களேன், ஏன் சொல்ல வர அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கும் நம்ம நாடக கலைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? அந்த நிகழ்ச்சி வந்து இல்ல, அந்த நிகழ்ச்சி வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு நிறைய ஒரு முடியும் பொழுது ஒரு ஆத்தா சொல்லுவாங்களாம் பக்கத்துல இருந்து, நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு வாத்தா வீட்டுக்கு போவோம்னு ஒரு ஆத்தா சொல்ல பக்கத்துல உள்ள அம்மா சொல்லுவாங்களா, இன்னும் விடியல விடியல அப்படின்னா என்ன 12 மணிக்கா விடியும்? 12 மணிக்கு விடியுமா? என்ன காரணம்?
என் வாழ்க்கையில இன்னும் விடிவு காலமே பெறல, விடிவு காலமே நான் ஆரம்பிக்கலையா இன்னும் இருக்கு அப்படின்றது அந்த நிகழ்ச்சியோட வேறுபாடு. ஆனா நம்ம நாடக கலையை பாருங்களே, முருகபெருமானும் வள்ளி நாயகி இந்த மாலை மாத்திர காட்சியை பார்ப்பாங்க. அதை பார்க்கணும், அதை பார்த்தா தான் உங்களுக்கு புண்ணியம், ஊருக்கும் புண்ணியம். அதை பார்த்து முடித்தவுடனே நாடகம் முடிஞ்சிருது. நாடகம் முடிச்சோடனே அப்போ அதே ஆத்தா சொல்லுமா, வாத்தா வீட்டுக்கு போவோம், நாடகம் முடிஞ்சிருச்சு, நல்லா விடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? நம்ம வாழ்க்கை விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்றது அந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வேறுபாடு. ஏன்னா இன்னைக்கு இந்த நாடகம் நடக்குது அப்படின்னா அந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் யாரை சொல்லுவாங்க? முருகபெருமான். இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமிப்பா? காளியம்மன், மாரியம்மன். சரி, மாரியம்மனா வந்த காரணம்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஏன்னா பரசுராமன் அவதாரத்தில் தாயர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பாவுடைய பேச்சை கேட்டு தாய் தலையை வெட்டிடுறாரு. யாரு? ரேணுகாதேவியை, பரசுராமே. அவர் திரும்ப என்னுடைய தாய் எனக்கு உயிரோட வேணும்னு சொல்லவும் தண்ணியை கொடுத்து தலையை ஒட்ட வைக்க சொல்றாரு அப்பா. யாரு? ஜமதகினி முனிவர். இதெல்லாம் நிறைய பேசுனது தான். அப்படி தலையை மாறி மாறி ரேணுகாதேவி அம்மா தன்னுடைய தாய் தலையும் மந்தையிலே பிறந்தா மந்தையம்மன்வாங்க, ஏகாலி விட்டு பெண்ணு, அந்த பெண்ணோட தலையும் மாறி மாறி ஓட்டு வந்ததுனால தான் மாரியம்மன் ஒரு வேறு வந்த காரணம் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். இது நிறைய பேசியிருப்பாங்க. இந்த மாரியம்மனுடைய வரலாறு பரசுராமன் அவதாரத்தில் ரேணுகாதேவி அம்மை தான் மாரியம்மனா வந்தவங்க. இது ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது. என்ன காரணம்? நம்ம வந்திருக்கோம் அப்படின்னம்னா இங்க இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய அருளால தான் இப்போ நம்மளாம் வந்திருக்கோம். நாடகம் நடக்குது அப்படின்னா நாடகத்தினுடைய கதாநாயகனா முருகபெருமான் தான். முருகபெருமானுடைய, அதாவது இந்த முருகபெருமானுக்கு எத்தனையோ நேற்று கடை நீங்கள் வச்சிருப்பீங்க. கோவிலுக்கு போவீங்க, முருகனுடைய ஆலயத்துக்கு மாலை அணிந்து பக்தர்கள் பழனி பாத யாத்திரை போவீங்க, திருச்செந்தூர் போவீங்களா? எல்லாரும் போவீங்க, சத்தமா சொல்லுங்க, சும்மா போவீங்க. ஆனா முருகனுக்காக உகர்ந்த நாள்னு ஒரு நாள் இருக்கும் தெரியுமா? என்னென்ன நாள் சொல்லுவாங்க? வைகாசி விசாகம் சொல்லுவாங்க, தைப்பூச திருநாள்னு வாங்க, பங்குனி உத்திரம்னு வாங்க. இதெல்லாம் வந்து முருகனுக்குரிய ஒரு உகர்ந்த நாள், முருகனுக்கு சிறப்புக்குரிய நாள் அப்படின்னு ஒரு நாள் சொல்லுவாங்க. முருகனை கும்பிடுறீங்க, முருகனுக்காக மாலை அணிந்து போறீங்க. ஐயோ, வைகாசி விசாகம்ன்றாங்களா, அதுனா என்னன்னு யாருக்கான்னு தெரியுமா? சும்மா சொல்லுங்க, யாருக்கும் தெரியலம்மா சார். ஏன்னா தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மாலை வைகாசி விடிச்சா வைகாசி விசாகம்பா அப்படின்னு வேகமா தாய்மார்கள்லாம் வீடுகள்லாம் கழுவி முருகபெருமானை வழிபடுவதற்காக நல்ல விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபடுவீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. வைகாசி விசாகம்னா என்ன? ஏன்னா தமிழ் மாதத்தில் 12 மாதம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்போ இந்தப்ப கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. பாருங்களே, 12 மாதத்தில் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தன்று 27 நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரம். வைகாசி மாதத்தன்று விசாக நட்சத்திரத்திலே முருகபெருமான் அவதரித்த நாள் தான் வைகாசி விசாகம். முருகபெருமான் பிறந்த நாள் அன்னைக்கு, அதான் வைகாசி விசாகம். எதற்காக அவர் அவதரிச்சார் அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா சூரபதுமனை வதம் செய்வதற்காக, அசுரர்கள் கூட்டத்தை அழிப்பதற்காக முருகபெருமான் அவதரித்தார். பாருங்களே, அதாவது சூரபதுமனுடைய கொடுமை தாங்க முடியலை. அப்போ 33 கோடி தேவர்களும் 43 ரிஷிமார்கள் யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிவபெருமானிடம் போய் முறையிடுறாங்க. முறையிடும் பொழுது அப்போ சிவபெருமான் என்ன செய்கிறாரு? அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்தாரு. 6 தீப்பொறிகளாக சரவண பைகளை விட்டாரு. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தையாக மாறியது. அந்த 6 குழந்தையும் ஒரு குழந்தையா, 6 முகத்தை ஒரு முகமா அன்னை ஆதி பராசக்தி என்ன செய்கிறாங்க? அப்படி கையில் அப்படி தேந்தி கையில் தூக்கி கார்த்திகை பெண்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கார்த்திகை பெண்கள் முருகபெருமானை வளர்த்து வர்றாங்க. அப்போ முருகபெருமான் எதற்காக அவதரிச்சார் அப்படின்னா சூரபதுமனை அசுரர்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக முருகபெருமான் வைகாசி விசாகத்திலே அவதரிச்சாருன்ற ஒரு நாள். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இப்படி ஒரு காரணம் இருக்கு. அதே பாருங்களே, இன்னைக்கு தைப்பூச திருநாள்ன்றாங்க. தைப்பூசம்னா என்ன? முருகபெருமானுக்கு அது உகந்த நாள் தான். ஏன்னா நாடகம் வந்து முருகனுக்காக நாடகம். அப்போ முருகனை பற்றி 2 சிறப்பு சொல்லணும். பாருங்களே, தைப்பூச திருநாள்ன்றோம். அதே தமிழ் மாதம் 12 மாதத்தில் 10வது மாதம் தை மாதம், 10வது மாதம் தை மாதம் 27 நட்சத்திரத்தில் 10வது நட்சத்திரம் பூசம், அதான் தைப்பூசம். இந்த தைப்பூசத்தினத்தன்று ஏன் முருகபெருமானை வழிபடுறாங்க அப்படின்னா, அதாவது அன்னை ஆதி பராசக்தி ஆகப்பட்டவங்க
தன்னுடைய பிள்ளை யாருன்னா முருகபெருமானுக்கு ஞான வேலை கொடுத்த தினம்தான் அந்த தைப்பூச திருநாள். ஞான வேலை கொடுத்துருக்காங்க, வேல் கொடுத்த நாள் தான், அதான் தைப்பூச திருநாள். அதனால தான் முருகபெருமானை தைப்பூச திருநாள் என்று முருகபெருமானை வழிபடுறாங்க. இப்போ வைகாசி விசாகத்தில் முருகபெருமான் அவதரிச்சிட்டாரு. தைப்பூசத்தன்று அன்னையிடம், அன்னை ஆதிபராசத்திடம் வேலை வாங்கிட்டாரு. வேலை வாங்கி என்ன செய்றாரு? சூரபதுமனை அழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணம். பாருங்களே, பங்குனி உத்திரம்ன்றோம். இந்த பங்குனி உத்திரம் என்றாலே அதே 12 மாதத்தில் 12வது மாதம் பங்குனி உத்திரம் என்பது 27 நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரம் அப்படின்னா 12வது நட்சத்திரம், அது பங்குனி உத்திரம். முருகபெருமானை வழிபட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு பங்குனி உத்திர தினத்தன்று பொதுவாக தெய்வங்களுக்கு, இறைவனுக்கு திரு கல்யாணம் நடந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். அது ஒரு காரணம். ஒரு முருகபெருமான் என்ன செய்றாரு? தாயிட்ட வேலை வாங்குறாரு. சூரபதுமனை வதம் செய்வதற்காக தன்னுடைய படைகள்லாம் கூட்டிட்டு வீரமாக எல்லோரையும் கூட்டிட்டு போறாரு. அப்படி போகின்ற பொழுது தாரகாசுரனை முதல்ல வந்து வதம் செய்யணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய படைகளை கூட்டிட்டு போகின்ற பொழுது வீரபாகிட்ட சொல்றாரு, தாரகாசுரனை நீ அழிக்க வேண்டும் அப்படின்ட்டு. தாரகாசுரனை அழிப்பதற்காக வீரபாகு போறாரு. அப்படி போகின்ற பொழுது போரிடுறாங்க, 2 பேரும் போரிட்டாங்க. போரிடும் பொழுது அவரால் முடியலை. யாருனால? வீரபாகனால முடியலை. 3 முறை போரிடுறாரு. இந்த தாரகாசுரன் என்ன செய்யறாரு அப்படின்னா, சின்ன ஒரு எலியா உருவம் மாறி அப்படியே மலைக்குள்ள போய் ஒளிஞ்சிடுறாரு. இவர் வந்து இங்க வந்து முருகபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு. யாரு? வீரபாகப்பட்டவர் முருகபெருமான்கிட்ட வந்து சொல்ல, முருகபெருமானே வந்து அசுரர்கள் கூட்டத்தை அழிக்கிறாரு. அப்ப சூரபதுமனை 2 கூறாக பிளந்து ஒரு பகுதி சேவல் கொடியாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் வச்சுக்கிட்டாரு. யாரு? முருகபெருமான். அப்ப பாருங்களேன், அசுரர்கள் கூட்டத்தை அழிப்பதற்காக முருகபெருமான் அவதரித்தாரு. இப்படி ஒரு காரணம். அப்ப இந்த தெய்வேந்திரன் ஆகப்பட்ட என்ன செய்றாரு? அசுரர்கள் கூட்டத்தவே அழிச்சிட்டாரு முருகபெருமான். இந்த முருகபெருமானுக்கு நம்ம ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு தெய்வேந்திரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய பிள்ளை தெய்வ யானையே முருகபெருமானுக்கு திரு கல்யாணம் செய்து கொடுத்த நாள் இந்த பங்குனி உத்திரம். இப்படிலாம் காரணங்கள் இருக்கு. ரொம்ப அமைதியாக கேட்குறீங்களே, நான் பேசுறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்குதுன்னா உன் கையை தட்டலாம், இல்லைன்னா கல்லை விட்டு கூட எரிங்கன்றி. சரி, இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம், நன்றி. அப்படிலாம் நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா காலதாமதம் ஒன்று இருக்குல்ல, அதனால நாரதர் வரட்டு நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள். ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே, ஏன்? அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதியா நம்ம பகுதி? சரி சரி சரி, நம்ம பண்ணிய சிறப்பாக ஆரம்பிப்போம். சரி, இருந்தாலும் கண்ணனை பண்ணிட்டு காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயக துலங்கி திரிபுர சுந்தரியாய் விளங்கும் மாத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளே புவியடங்க காத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே சார்ந்திருப்பது மறவதற்கு ஒரு தீங்கில்லை என்று பாடி பணிவோமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாக விளங்கி அந்த தாய்வளை தூயவளை எந்தாய் மீனாட்சியை வணங்கிடுவோம். தேர்
சொல்றேன், ஒரு பாடல் பாடுறது பெரிய விஷயமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த இசை கருவிகள், இசை கலைஞர்கள், இந்த இசை கலைஞர்களும் ஒளிபெருக்கியும் சரியா இருந்தால் தான் அந்த பாடல் வந்து நம்ம நல்லா பாட முடியும். ஆமாம், அந்த ஒளிபெருக்கிக்கும் அபிநயா ஒளிபெருக்கிக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இசை கலைஞர்களுக்காக ஒரு பாராட்டு கொடுங்க. நல்ல பாராட்டு கொடுங்க. வேறு ரொம்ப நல்லா இருந்தது சக்திவேல் தம்பி, உண்மையிலே நல்லா இருந்துச்சு தம்பி. ஆமாம், இருக்கணும். இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும்ல, ஏன்னா காலதாமதம் காரியத்துக்கேடு. சந்திப்பதற்கு முன்பதாக அதனால இங்கே இருக்கக்கூடிய ஆத்தாப்பை வணங்கிடுவோம், மாரியம்மனை வணங்கிடுவோம். காசு கொடுக்குற ஆத்தா நம்மளுக்கு மாரியம்மன் தெய்வத்திற்கு திருநாளா, முத்து மாரியம்மன் தெய்வத்திற்கு திருநாளா, மாரியம்மன் தெய்வத்துக்கு திருநாளா, அவ மகத்துவத்தை காண வரும் பெருநாளா. சித்திரப்பு மாவிலையில் தோரணமா, அவள் சிங்கார தேடி வரே மாரியம்மன் திருநாளா, அவள் ஒட்டழகை காண வரும் ஒரு நாளா. பாலோடு பன்னீர் மகிழ் செல்வமா, அவள் பொன்னீர் மனதிலே அலங்காரமா. பாலோடு பன்னீர் அபிஷேகமா, அவ பொன்மேனி ஆடி வரும் அலங்காரமா. மங்கள குங்குமத்தில் திலகமா, அவள் மஞ்சளில் கட்டி வந்திடுவாளா. மாரியம்மன் நம்ம மாரியம்மன், முத்து மாரியம்மன் தெய்வத்துக்கு திருநாளா, அவள் மகத்துவத்தை காண வரும் பெருநாளா. திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியா, அவள் திங்கேற்றும் காட்டு வரும் காளி அம்மனா. திருச்சூலம் ஏந்து வரும் திருச்சூலியா, அவ திக்கட்டும் ஏந்து வரும் காளி அம்மனா. கற்பூர சுடரிலே சிரித்திடுவாளா. சாமி வந்து தன்மையே பூர துறவிலே அவன் தீராத நோயெல்லாம் தீர்த்திடுவாரா. மாரியம்மன் நம்ம மாரியம்மன் தெய்வத்துக்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் ஒரு நாளா. சித்திரப்பு மாலையிலே ஊர்வலமா, சர்க்கரையில் பொங்கலிடம் மகிழ்ந்திடுவாளா, நாம் விளக்கேற்றி வணங்கினது வரம் தருவாளா. சக்கரையில் பொங்கலிட்டு வரம் தருவாளா, மாவிலை கேட்டு மாவிலைக்கு வரம் கொடுப்பாளா. உனக்கு வரும் மூர்த்தங்களை கேட்டிடுவாளா. உனக்கு வரும் மூர்த்தங்களை கேட்டிடுவாளா. நம் முன்னின்று நண்பர்களை கண்டிடுவாளா. மாரியம்மன் நம்ம மாரியம்மன் தெய்வத்துக்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் ஒரு நாளா. சித்திரை பூ மாவிலையில் தோரணமா, அவள் சிங்கார திருவரே ஊர்வலமா. மாரியம்மன் தெய்வத்திற்கு திருநாளா, அவள் முகத்திலகை காண வரும் ஒரு நாளா. சாமி வந்துருச்சு தம்பிக்கு. சரி, மாரியம்மன் இருக்காளா? சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இருந்துட்டாலும் சந்திக்கணும். காலதாமதம் காரியத்துக்கேடு. காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமறியா குரங்கு கோப்புன்றிருக்காங்க. அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி சிவகாமி ரதி. இந்த ரதி வந்தா தானே இந்த இடமே கலகலன்னு சிறப்பா இருக்கும். அதுலயும் பாருங்களேன், எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்க, ரொம்ப வீரமான ஆளு, வீரத்தேவை. ஆமா, சம்பங்குளம் சாணாமுனா சண்முகராஜா அண்ணனா ஆமா, எங்க அண்ணன் வருவாரு. எங்க அண்ணன் வந்தா தினமே சிறப்பு. என்னங்க அண்ணி வர்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படியா? சரி, இருக்கட்டும். வெசலு. ஆ? ஆமா. இன்றைக்கு அப்படி புதிதாக இன்றைக்கு வர்றாங்க. சரி, இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். எங்க அண்ணனும் வரணும். அதுலயும் இன்னொருத்தி தோழி இருக்கா, ஏன்னா உயிர் தோழி. ஏன்னா சிவகாமி ஒருத்தி இருக்கா, அடுத்து சண்முக ராணி வர்றா. அந்த ராணி வந்தா தான் இந்த மாதிரி சிறப்பாக இருக்கும். இரண்டு ராணிகளை சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாடல், பழைய பாடல் பிடிங்க. என்ன ஆட்டம்
ஆட்டம் தம்பி மாரியத்தா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆடாத மனம் ஆடாத மனமும் ஆடுதே, ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, ஆடாத காதல் இன்பமெல்லாம் வானம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, இப்படித்தாங்க இருக்கணும். இந்த சுறுசுறுப்பு குறையில்லாமல் இருக்கு பாருங்க. முடிகிற வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா, உண்மையிலே தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். நம்மளெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, பாருங்களே, இந்த சுறுசுறுப்பு முடிகிற வரைக்கும் இருக்கணும். அப்படி சுறுசுறுப்பு குறைஞ்சிருச்சுன்னு வைங்களே, என்ன செய்யணும்? சங்கத்து பக்கமே போகக்கூடாது. காலன்றதுக்கு வீட்டுக்கு ஒரே ஓட்டம். ஆமா, இருந்தாலும் சந்திச்சிருவோமா சிவகாமி மாதா. மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார் தாயிடம் கொடுப்பார்,
அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோம். மனித நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே விரைந்து பயணம் செய்தாள். விதியின் ரதங்களிலே விரைந்து பயணம் செய்தாள். மதியும் மயங்குதடா திரு மனமும் கலங்குதடா. மதியும் மயங்குதடா திரு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா.